நான் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிட்டே இருக்கேன், யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன், ஆனா எதுவுமே பண்ண முடியல, ஆனா பிரச்சனையிலே மாட்டிக்கிறேன். எனக்கு இதுல இருந்து எப்படி விடுபடுது, இதை பத்தி என்ன செய்யறதுன்ற பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. என் பேர் ஸ்ரீராம். நான் மைண்ட் செட் சம்பந்தமாகவும் எண்ணம் போல் வாழ்க்கை பத்தி பல வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ராவன் ரியல் கண்டென்ட்டா தான் இருக்கும் இது. நான் ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஆனா எதுவுமே செயல்படுத்த முடியல, எல்லா பிரச்சனையிலும் மாட்டிக்கிறேன். அதனால யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நான் படிக்கணும்னு நினைச்சாலும் என்னால படிக்க முடியல, வேலை செய்யணும்னு நினைக்கிறேன், வேலை செய்ய முடியல. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பாத்தீங்கன்னா பேசுறதும் பிரச்சனையாவே நிக்குது. அது காரணம் என்ன பார்த்தா ஓவர் திங்கிங்னு சொல்லுவாங்க. அது ஏன் இந்த ஓவர் திங்க் வருது? ஓவர் திங்க்ன்றது முதல்ல புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நிச்சயமா அதுல இருந்து விடுபடுவீங்க. உங்களோட ஓவர் திங்க் வரதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா உங்க பாஸ்ட் லைஃப்ல நடந்த நல்லது கெட்டது, உங்க பிரச்சனை ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அது வரும்போது உங்களுக்கு ஃபியூச்சரை பத்தி அந்த யோசனை வரும்போது அந்த ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவேன், எப்படி வாழுவேன், இப்ப பணம் இல்ல, அப்ப நான் இன்னும் ஃபியூச்சர் லைஃப்ல 5 வருஷம் கழிச்சு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை வந்துச்சுன்னா என்ன பண்றது, இப்ப குழந்தை இருக்கலாம், இப்ப எப்படி இருப்பாங்க, கல்யாணம் ஆக போகுதுன்னா கல்யாணம் ஆனா நான் வைஃபோட எப்படி இருப்பேன், இப்படி ஃபியூச்சரையும் நினைச்சு பயந்துட்டு பாஸ்ட்ல நடந்த விஷயத்தையும் இந்த செகண்ட் இந்த கணத்தை ரசிக்கிறத விட்டுருவாங்க. பிரசன்ட் லைஃபை விட்டுட்டு ரெண்டையுமே வச்சு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஓவர் திங்கிங்கா நிற்கும் போது லைஃப்ல நீங்க எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்க மாட்டீங்க. யோசிச்சு பாருங்க, ரெண்டுமே நிற்கும் போது உங்களால ஒரு செயலான விஷயம் பண்ண முடியாது, படிக்க முடியாது. ஸ்டூடெண்டாவும் சொல்றேன், ஒரு பேரண்டையும் சொல்றேன், லைஃப்ல இப்ப கல்யாணம் ஆக போறோம்னு சொல்றேன், ஜாப் போறவங்களும் சரி இந்த திங்கிங் இருக்கும். ஐயோ ஜாப் கிடைச்சிருச்சு, நான் எப்படி இந்த கடனை எப்படி அடைக்கிறது, கல்யாணம் பண்ணா என்ன பண்றது, கல்யாணம் பண்ண போறது நான் 5 வருஷம் கழிச்சு, ஆனா அதை இன்னைக்கு உட்காந்து யோசிக்கிறது, இந்த செகண்ட் யோசிக்கிறது. பிரசன்ட் லைஃப்ல பல நல்ல விஷயங்கள் இருக்கும், நீங்க வாழ வேண்டிய விஷயங்கள். வாழ்க்கையை நீங்க வாழணும், எப்படி வாழணும், சந்தோஷமா வாழணும் தான் மனுஷனா ஆண்டவன் படைச்சிருக்கான். நீங்க கஷ்டப்படணும்ன்றது ஆண்டவன் எப்பயுமே படைக்கல. ஆனா அவனோட எண்ணங்கள் நீங்க விட்டு அவன் என்னை கஷ்டப்படுத்தலாம்னு நினைக்கிறீங்க. ஆண்டவன் கஷ்டமே படுத்தல. நீங்க ஜெயிச்சாலும் தோத்தாலும் நீங்க சந்தோஷம் இருந்தாலும் கஷ்டப்பட்டாலும் காரணம் நீங்க மாத்திரம்தான், நம்ம மாத்திரம்தான் காரணம் தவிர நம்ம எண்ணங்கள் தான். நம்ம பல விஷயத்த யோசிச்சு எதை தேவையில்லாத விஷயத்த கொண்டு டப் பண்றது, இதை வச்சுக்கிட்டு ஃபியூச்சர் லைஃப் நினைச்சு பாக்குறது. ஆனா நடந்திருக்காது. இன்னைக்கு உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருப்பாங்க. சில பேர்லாம் பாருங்க 20 வருஷத்துக்கு நடந்த விஷயத்த இன்னைக்கு உட்கார்ந்து பண்ணிட்டு சொந்த பந்தத்துல இந்த பண்ணிட்டாங்க, இவங்க பண்ணிட்டாங்க, அப்பா பண்ணிட்டாங்க, அம்மா பண்ணிட்டாங்க, கூட பிறந்த பண்ணிட்டாங்க, அண்ணன் பண்ணிட்டான், அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஆனா அவங்க லைஃப்ல இருந்து மூவ்மெண்ட் ஆக மாட்டாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பார்த்தது 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அதே ஆளு இன்னைக்கு அதே விஷயத்த இன்னைக்கு உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. வாழ்க்கை எல்லார் வீட்லயும் அந்த ஒரு மாதிரி பர்சன்ஸ் இருப்பாங்க. ஓவர் திங்கிங் அதை விட்டு வெளியிலே வர மாட்டே அடிஷன் ஆகி ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஆகும், இதை செய்யாத, அவங்க கூட பழகாத, அவங்க வீட்டுக்கு போகாத, லைஃப்ல ரொம்ப கஷ்டப்படுவீங்க, இந்த பணத்தை எடுக்காதீங்க, நீ உன் பணத்தை கொடுக்காத, செலவு, இப்படி எதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது என்ன ஆகும்னா பாஸ்ட் லைஃபையும் ஃபியூச்சர் லைஃபையும் நினைச்சு பிரசன்ட் லைஃப்ல நம்மளையும் குழப்பி அடுத்தவங்க லைஃப்லயும் இது பண்ணி டேமேஜ் பண்ற பர்சன்ஸ் நிறைய பேர் பார்த்திருப்போம். ஏன் நம்மளுக்குள்ளே சில நேரம் அந்த இது வரும், வராமலாம் இருக்காது. நிச்சயமா எல்லாருக்குள்ளேயும் லைஃப்ல ஒரு பயம் இருக்கும். ஆனா அந்த பயம்ன்றது அந்த ஒரு செகண்ட் யோசிக்க வேண்டியதான், அந்த கொஞ்ச நேரமா யோசிக்க வேண்டியதான், ஒரு நாள் 2 நாள். ஆனா அதே மாச கணக்குல வார கணக்குல வருஷ கணக்குல யோசிக்கிறீங்கன்னா நீங்க எந்த மூவ்மெண்ட் பண்ண மாட்டீங்க. பயம்ன்றது ஒரு காரணத்தினால ஓவர் திங்கிங்னால உங்களால ஒரு ஸ்டெப் லைஃப்ல எடுத்தே வைக்க முடியாது. 2 விஷயம் உதாரணமா சொல்றேன். நீங்க அந்த ஓவர் திங்க் இல்லாம இருக்கிறது எந்த இடத்துல நீங்க வாழ்க்கையில எல்லாருமே இருப்போம், இன்க்ளூடிங் நான் அதை அனுபவிச்சிருக்கேன், நிச்சயமா நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போது நீங்க உங்க மனசு பாத்தீங்கன்னா அந்த ஓவர் திங்க் பாஸ்டும் இருக்காது ஃபியூச்சரும் இருக்காது, அந்த கணத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த பிரசன்ட் லைஃப் என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு மூவி போவீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு மூவி போவீங்க, அந்த மூவில அப்படியே லயத்து போய் வாயை திறந்துட்டு கண்ணு இதாயிட்டு அந்த இதுக்குள்ளேயே போவீங்க. அடுத்து என்ன நடக்கும் தான் யோசிப்பீங்க தவிர இப்போ உங்களோட பாஸ்ட் லைஃபையும் உங்க ஃபியூச்சர் லைஃபையும் உங்க ப்ராப்ளத்தையும் இந்த செகண்ட் உட்கார்ந்து யோசிக்க மாட்டீங்க, கை தட்டி என்ஜாய் பண்ணுவீங்க, அந்த மூவியை பார்ப்பீங்க. அதே மாதிரி கிரிக்கெட் மேட்ச் ஒன்று நடக்குது, ஒரு T20 ஒரு ஏதோ ஒரு மேட்ச்ல இந்தியா லாஸ்ட் ஓவர்ல 6 பால்ல ஒரு 15 ரன் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், 20 ரன் கூட ஏதோ ஒரு அதுல யோசிப்பீங்க எப்படி அடிப்பாங்க, அந்த ஒரு பயத்தோட அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களான்னு உட்கார்ந்து அந்த டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்து ஆக்ரோஷமா சந்தோஷமா உட்கார்ந்து நம்ம அதுல கத்திக்கிட்டு ஆக்ரோஷமா பார்த்திருப்போம். அந்த நேரத்துல உங்க பாஸ்டும் யோசிக்க மாட்டீங்க, ஃபியூச்சரும் யோசிக்க மாட்டீங்க, பிரசன்ட்ல யோசிப்பீங்க. அப்ப யோசிக்கும் போது என்ன ஆகும்னா அதுல ஜெயிக்கும் போது அதுல உட்கார்ந்து உற்சாகம் வருது, சந்தோஷமா கொதிப்போம் பாத்தீங்களா, அந்த மூவியோ கிரிக்கெட்டோ எனிதிங், அதுதான் அந்த கணம் தான். அந்த பிரசன்ட் லைஃப்குள்ள நம்ம வாழவே மாட்டிக்கிறோம். வாழாதனாலதான் அந்த ஓவர் திங்க் அந்த ஓவர் இதுக்குள்ள வரும். செகண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் போது பார்க்கலாம், ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பைக் நம்ம ஓட்டுறோம், பைக் ஓட்டும் போது நம்ம ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டருக்குள்ள போகும்போது நம்ம பேசிக்கிட்டே ஓட்டுவோம். அப்ப மனசும் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கோம், நம்ம பின்னாடியோ ஒய்ஃபோ
இல்லை ஃப்ரெண்ட்ஸோ பேசிட்டு என்னடா எப்படி இருக்கும், என்னம்மா இப்படிலாம் இருக்கணும், ஏதோ ஒன்று பேசிட்டே நம்ம போவோம். இதே தான் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு காரோ பைக்கோ 140 ஓட்டி பாருங்க, அந்த செகண்ட் நீங்க திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க, அந்த இடத்த யோசிப்பீங்க. மனசு யோசிக்க விடாது, உங்களோட பாஸ்ட் யோசிக்காது, ஃபியூச்சர் யோசிக்காது. எப்படி ஓட்டணும், அந்த ஆக்சிடென்ட் பண்ணிடக்கூடாது, கரெக்டா போய் ரீச் ஆகணும், அந்த பயத்தோட நம்ம அந்த ஃபோக்கஸ் பண்ணி அந்த பிரசன்ட் குள்ள நிற்போம். அப்போ அந்த காரை ஸ்டாப் பண்றது எப்படி நம்ம ஆக்சிடென்ட் ஆகாம போய் நிக்கணும், இதுதான் தோணும். ஒரு சந்தோஷத்திலையும் ஒரு பயத்திலையும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற அந்த டைம்லயும் அந்த ரெண்டு பேட்டர்னையும் பார்த்தீங்கன்னா பிரசன்ட் லைஃப்ல இருப்பீங்க. அப்பாடா இந்த காரை நிப்பாட்டிட்டேன்னு ஒரு சந்தோஷம் வரும். அதுதான் அந்த பயத்திலேருந்து வெளியில வந்து கரெக்டா நான் பண்ணிட்டேன். அப்போ நீங்க அந்த பாஸ்ட் யோசிச்சிருக்க மாட்டீங்க, ஃபியூச்சரை யோசிச்சிருக்க மாட்டீங்க, பிரசன்ட் சிச்சுவேஷனை யோசிப்பீங்க. எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பிரசன்ட் சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சீங்கன்னா ஓவர் திங்கிங் வராது. அந்த ஓவர் திங்கிங் வந்ததுன்னா நான் சொல்றது எல்லாமே வந்தா உங்களால் லைஃப்ல படிக்க முடியாது, வேலை பார்க்க முடியாது, லைஃப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாழ முடியாது, ஆணோ பெண்ணா இருந்தாலும் சரி, ஒரு பாஸ்ட பதில் சொல்ல முடியாது, ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸர்கிட்ட சொல்ல முடியாது, உங்களால எழுத முடியாது, படிக்க முடியாது, கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது, எல்லாமே ஃபெயிலியர்ல தான் போய் நிற்கும். எல்லாரும் ஃபெயிலியர் ஆகிற முக்கியமான காரணம் என்னன்னா இந்த ரெண்டு விஷயத்த ஓவர் திங்கிங்கா டப் பண்ணி போட்டுட்டு இன்னைக்கு நடந்த மாதிரி கல்யாணம் நடந்தா எப்படி இருக்கும், அவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிருச்சு, அவங்க ஹஸ்பண்ட் சரியில்லை, அந்த ஒய்ஃப் சரியில்லை, அதனால அவங்க லைஃப் வந்து டைவர்ஸ் ஆயிருச்சு, அப்ப நான் பண்ண என்ன ஆகும், அங்கேயும் போனா கல்யாணம் பண்ணா அந்த பையன் இது பண்ணிடுவான், குடும்பப்படுத்துவான், ஒய்ஃப் என்னை கத்துவா, இப்படியும் வந்து இன்னைக்கு உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருப்பான். கல்யாண வயசே 22 23 இருக்கலாம், ஆனா அவனுக்கு கல்யாணம் பண்ணும்போது 5 வருஷம் கழிச்சு பண்ணலாம், இல்ல இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு பண்ணலாம், அந்த ஆணோ பெண்ணுக்கும். அதை இன்னைக்கு உட்கார்ந்து சில பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த யோசனைனால ஒரு கல்யாணம் பண்ற ஆசையே விட்டுட்டு போயிடும். ஆனா அங்க வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆனா நல்ல லைஃப்ன்றது இருக்கிறது உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு அந்த புரிதல்ன்றது நடக்கிற விஷயத்த உங்களுக்கு புரிதல் இல்லாம அடுத்தவங்க லைஃபை தூக்கி நம்மளுக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த காரணத்தை வச்சு நம்ம ஃபியூச்சர்ல இப்படி நடந்துருமோ, இங்க நடந்தனாலும் அது நடந்துருமோ அப்படின்னு ஒரு பேட்டர்ன் ஆஃப் பீப்பிள் நம்ம லைஃப்ல சில விஷயங்கள் நடந்ததை தூக்கி இங்க வச்சுக்கிட்டு இந்த லைஃப் ஃபியூச்சர்ல நடந்துருமோ, பணம் வராது, நம்மளுக்கு உறவு வராது, இப்படி நிறைய விஷயத்தை யோசிப்பாங்க. இந்த திங்கிங் வந்து எனக்குள்ளேயும் நடந்திருக்கு, உங்களுக்குள்ளேயும் நடந்திருக்கு, நிறைய பேர்கிட்ட எல்லார்கிட்டையும் நடந்துட்டு தான் இருக்கு. அந்த ஓவர் திங்க்னால பிரசன்ட் லைஃப், இன்னைக்கு சந்தோஷமா, இன்னைக்கு சாப்பிட்டோமா, இன்னைக்கு வைஃப் கூட பேசணுமா, குழந்தை கூட இருந்தோமா, அப்பா கூட பேசணுமா, அம்மா கூட பேசணுமா, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசணுமா, நம்ம லைஃப் இன்னைக்கு என்ஜாய் பண்ணோமா, ஒரு படத்தை பார்த்தோமா, ஒரு ஜோக் சொன்னோமா, ஒரு பாட்டு பண்ணோமா, ஒரு பேஷன்ல டிராயிங் வரைஞ்சோமா, ஒரு நம்மளுக்கு பிடிச்சமான விஷயத்தை இன்னைக்கு நம்ம பண்ணோமா, அது இந்த வயசுன்ற கணக்கு கிடையாது. 50 வயசா இருந்தாலும் சரி, 20 வயசா இருந்தாலும் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த கணம், இந்த செகண்ட் கணத்தை என்ஜாய் பண்ண பாருங்க. நான்லாம் என் லைஃப்ல ஆரம்ப காலத்துல எனக்கு அவ்வளவு ப்ராப்ளம் வந்தாலும் அந்த நேரத்தில் கோவப்பட்டு கத்தம் போட்டாலும் அடுத்த நிமிஷம் இந்த செகண்ட் என்ன பண்ணணும், இந்த செகண்டை நான் என்ஜாய் பண்றதுதான் நான் லைஃப்ல எப்பயுமே அந்த பேட்டர்ன் ஆஃப் லைஃப் வச்சிருக்கேன். எல்லாருக்குள்ள இந்த பேட்டர்ன் ஆஃப் லைஃப் இருக்கிறதுனால தான் ஓவர் திங்கிங் ஆகி கம்பர்ஸ் ஆகி வெடிச்சிட்டு வாழ்க்கை ஒன்றும் பண்ண முடியாம எந்திரிக்க தெரியாமையே அந்த இடத்துல நிக்கிறது. அதை விட்டுருங்க. ஓவர் கம்ல இருந்து வெளியில வரதுக்கு ஒரே சொல்யூஷன், பிரசன்ட் லைஃபை யோசிச்சிங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் உங்க லைஃப் ஒரு பாத் கிடைக்கும். அந்த பாத்தை அடுத்த வச்சு பாருங்க. அது படிப்போ வேலையோ ஒரு விஷயத்தையோ, ஒரு 5000 ரூபாய் சம்பளம் இருந்தாலும் சரி, 25,000 சம்பளம் இருந்தாலும் முதல்ல பாருங்க. இங்க உட்கார்ந்துட்டு அந்த வேலைக்கு போனேன்னா கஷ்டமா இருக்கும், செய்ய முடியாது, எனக்கு இது சம்பளம் குறைச்சலா இருக்கு, இப்படி கதைகளை நீங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. முதல்ல அந்த இடத்துக்கு போங்க, அந்த பிரசன்ட்டை யோசிங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு செய்யுங்க. அதை தொடர்ந்து ஒரு 48 நாளுக்கு மேல செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். உங்களே நீங்க ஜட்ஜ் பண்ண முடியும். நம்மளுக்கு இந்த வேலை வருமோ, பரவாயில்ல, நான் இதை செஞ்சுட்டேன், நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா அவங்க சொல்லும் போது தான் உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு இருக்கிற திறமை. முதல்ல ட்ரை பண்ணுங்க, அந்த இடத்தை என்ஜாய் பண்ணுங்க, போக பாருங்க, பிரசன்ட் லைஃப்பை யோசிங்க. பல தப்பான எண்ணங்கள்ல விட்டுருங்க. அது பாஸ்ட்ல உங்களுக்கு நடந்ததாகவும் அடுத்தவங்களுக்கு நடந்ததை யோசிக்காதீங்க. ஃபியூச்சர்ல நடந்துருமோன்றதை யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. இன்னைக்கு இந்த நேரம், இந்த கணம் நான் என்ஜாய் பண்ணுவேன். லைஃப்ல நான் எனக்கு ஆண்டவன் கொடுத்த செகண்டை நான் என்ஜாய் பண்ணுவேன். வாழ்க்கை வாழ்றது குறுகிய காலம் தான், அது என்னைக்கு நமக்கு முடியுன்றது தெரியாது. அதனால பிரசன்ட் லைஃப்பை என்ஜாய் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்க லைஃப் சந்தோஷமா இருக்கும். நிச்சயமா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் பார்க்குறவங்க அத்தனை பேர்த்துக்கும் ஓவர் திங்க்லேருந்து வெளியில வரத்துக்கு நிச்சயமா ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நீங்க ஜெயிப்பீங்க. ட்ரை பண்ணுங்க.